அனைவருக்கும் வணக்கம். உங்க குடும்பத்துக்கு நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்னன்னா, உங்களோட உடல் ஆரோக்கியம் தான். காரு, பங்களா, வீடு, தோட்டம், பேங்க் பேலன்ஸ், ஜுவல்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம எப்போ வேணா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனா நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியம் இல்லாம இருந்துச்சுன்னா, நம்ம என்னதான் ஏர்ன் பண்ணாலும் நோ யூஸ். முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஃபுட்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? செலக்டிவ் ஃபுட்ட மட்டும் சாப்பிடுங்க. ஃபைபர் அதிகமுள்ள ஃபுட்ட எடுத்துக்கங்க. அதே மாரி கிரீன் வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுத்துக்கங்க. தயவு செஞ்சு இந்த மைதா ப்ராடக்ட்லேருந்து வெளிய வாங்க. ஏன்னா, இன்னைக்கு அந்த மைதா வந்து நம்மளோட எல்லாத்தோட வாழ்க்கையிலயும் வந்து ஒரு அத்தியாவசிய தேவை மாரி ஆயிருச்சு. ஆனா, அந்த மைதா வந்து உடம்புக்கு எவ்வளோ கேடுங்கிறது, நீங்க அத வந்து வாயில போட்டு மெல்றப்பவே தெரியும். அத போட்டு வாயில போட்டு மெல்றப்பவே அது வந்து உங்க வாயில அறப்படலைன்னா, அது வயித்துல போய் மட்டும் எப்படிங்க டைஜஸ்ட் ஆகும்? மைதா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்பவே கேடு தான். அதே மாரி மசாலா ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மசாலாவுமே வந்து ஒரு முறைப்படியான தயாரிக்கப்பட்ட மசாலாவா அப்படின்னா சத்தியமா கிடையாது. சரிங்களா? கண்டிப்பா வந்து இத்தனை கோடி மக்களுக்கு வந்து அவங்க மசாலா மேனுஃபேக்சர் பண்ணணும்னா, அதில எல்லாமே வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் தான் இருக்கா அப்படின்னு அவங்ககிட்டயே நீங்க விசாரிச்சாலும் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, எந்த ஒரு அதாவது அழுகி போற பொருட்கள் எதுவுமே வந்து பதப்படுத்தலைன்னா, அது மேக்ஸிமம் காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளேயே கெட்டு போயிரும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீட்லயே பிரிப்பேர் பண்ற மசாலாஸ வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, இன்னைக்கெல்லாம் வந்து யாருமே வந்து அடுத்தவங்களோட ஹெல்த்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் விரும்பிலாம் வந்து ஹோட்டலை ரன் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை பிஸ்னஸ். சரியா? நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்லல. நம்ம வீட்டில் செய்ய நம்ம வீட்டில் செய்கிற ஒரே ஒரு பொருள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வெளியே நம்ம சாப்பிட்ற பொருட்கள் முக்கால்வாசி பொருட்கள் பார்த்தீங்கன்னா அது வியாபார நோக்கத்தோடு தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? இன்க்ளூடிங் டீ, காஃபி, ஃபுட்டு எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ். சரிங்களா? யாருமே வந்து மக்கள் நலன் கருதிலாம் வந்து இன்றைக்கெல்லாம் தொழில் செய்கிறதுலாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை காசு, அவங்களுக்கு தேவை பணம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்மளோட ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கணும்னா அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. யாரும் வந்து நமக்காக நிற்க போகிறதில்ல. நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலி வந்து நம்ம பார்த்துக்க முடியும். தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் சிந்திங்க. ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கிக்கிங்க. சரியா? அதனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நம்ம ஓடி 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 சம்பாரித்து மட்டும் என்ன நிற்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது. தயவு செஞ்சு ஃபுட்லேயும் ஹெல்த்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் உடம்ப நீங்கள் பேணி காத்தீங்கன்னா மட்டுமே வந்து உங்களோட உடம்பு வந்து ரொம்ப நாள் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். தயவு செஞ்சு நீங்களும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி முறையான நல்லபடியான உணவு வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து பிளான் பண்ணுங்கள். வாங்குகிற அதே மாதிரி காய்கறிகளும் அதே மாதிரி தான். நாட்டு ரக காய்கறிகளை வந்து முக்கால்வாசி எடுத்துக்க விரும்புங்க. சரிங்களா? நன்றி.